வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு மட்டும் வச்சு எப்படி விம் ஜெல் சூப்பராக செய்கிறது அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிடும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு SLES அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் கடையில் கிடைக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கரைஞ்சி வரும். சரிங்களா? நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஃப்ளேவருக்காக லெமன் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய விம் ஜெல் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம திக்னஸ் பண்ணக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம். அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூள் உப்பு. அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஜெல் திக்காக கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்களா எவ்வளோ நுரையாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த நுரை ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நுரை ஃபுல்லாக போய் சூப்பராக உங்களுக்கு பலபலன்னு கிடச்சிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.